கிப்பளம் வேணுமா? கிப்பளம். கிடுக்கே கிடுக்கே கிடுக்க வேறு கிடுக்க 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 டி பாடி அசலில இந்த சாப்பாட்டு விஷயம் மாயமா இல்ல மந்திரமா இந்திரஜாலமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணே, எல்லாம் மனப்பிராந்தி. மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டவெல்லாம் பேயா. சரி அதை விடும். சரி. ஓய், இதான கிம்பிளி? சின்னதை எடுத்துட்டு பெருசா போட்டிருக்கானுங்க. கிம்பிளின்னா கம்பிளி அண்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் முட்டா பசங்க. கிம்பிளி கொண்டு வரதுக்கு அவங்க பாட்ட மாதிரி தான் இறங்கி வரும். ஓய், வெத்தலை வாக்கியா போடுவோம். என்ன வெத்தலை, என்ன வெத்தலை? ஆனந்தமான வெத்தலை. சுண்ணாம்பு. இதுக்கு என்ன சொல்றீர்? இதுவும் மனப்பிராந்தி தான். காரணம் பித்த முத்தினவன் கண்ணுக்கு நிக்கிறது ஒரு தெரியும். ஓஹோ, ஐயோ, இது என்ன அது? இது புது கிம்பளம், அதனால கிருன்னு சுருட்டுறது. எடுத்து விட்டா சரியா போயிடும். நீ அந்த பக்கம் எடு, நான் இந்த பக்கம். புரு புரு, அவசரப்படாதே. மறுபடியும் சுத்தி விட்டுங்களேன் கொஞ்சம். என்ன பிராந்தியா இது? ஜாதியே. இது என்ன ஜாதி? நமக்கு கம்பளம் வேண்டாம், கிம்பளம் வேண்டாம், நம்ம போயிடுவோம். அப்பா, ஐயோ, அப்பாடி கிடுக்க கிம்பிளி காட்டும் கிடுக்க ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிரபாதமா இருக்கு. மறக்க மாட்டீங்களா? இப்ப பாக்குறேன் என்னதான் சிவசிவா. அடடே, நம்ம சாரதி. ஆமா ஆமா, நீங்க கீழே வந்திய? யாரா கீழே விழுந்தா? சும்மா அப்படி கரணம் போட்டுல பார்த்தேன், அதானே கேட்டேன். ஆமா, கிம்பிளி கிடுக்கைய விட்டுட்டு என்ன மூலையில உட்காந்துட்டீங்க? அதெல்லாம் உங்களை மாதிரி பெரியவாளுக்கு போட்டிருக்கு, நீங்க அனுபவிங்க, அத பார்த்து நாங்க ஆனந்தப்படுறோம். சரி வாங்க. வாய் கிடுக்க பாரு, அவங்க செருப்ப வைக்கிறது மூளை இருக்கா?
இல்ல அங்க வைப்போமா? பின்ன தானா நடந்து வந்ததே. அது என்னமோ அங்க என்ன பார்த்தோமா? கிடுக்க 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 சொர்க்கம். அடைச்சு பாருங்க. சுகமா இருக்கு. என்ன சுத்துது? ஐயோ என்ன இது? இடிக்குது. ஐயோ இடிக்குது. ஐயோ பயமா இருக்கு. ஐயோ யப்பா. ஐயோ ஐயோ ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி. ஒன்று இரண்டானால் நீங்களும் ஜெயித்தது போல்தான் நானும் ஜெயித்தது போல்தான். பலே வத்தலாம், நன்றாக சொன்னாய். மாமா என்ன துரியோதனா இந்நேரத்தில்? என்ன இருக்கிறது? அந்த பெண் வச்சலாவை பார்த்த பிறகு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறேன். அதுதானம்மா அந்த கிருஷ்ணனின் மாயை. இப்படி நமக்கு நாமே அதிருப்தி அடைந்து கல்யாணத்தை வெறுத்து விட்டு போக வேண்டும் என்றுதான் வத்சலா மூலமாக இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார். அவன் மாயையில் நாமா வீழ்வது? அந்த 3 முடிச்சும் விழட்டும், பிறகெல்லாம் சரியாய் போய்விடும். புரிந்ததா தாயே? அங்கே 3 முடிச்சும் விழும் முகூர்த்தத்திலேயே இங்கேயும் 3 முடிச்சும் விழ வேண்டும் என்பது ஸ்ரீகிருஷ்ண பகவானின் ஆக்ஞை. சிறிய அண்ணா இங்கு இல்லாமலா? சந்தேகம் வேண்டாம் தாயே, அவர் இங்கும் இருப்பார், அங்கும் இருப்பார், எங்கும் நிறைந்திருப்பார். இனி நான் அங்கு சென்று அந்த கல்யாணத்தை சர்வ மங்களமாக முடித்து வைத்து ஆசி கூறும் வேளையில் பலராம தேவரை பந்து வர்க்கத்துடன் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன். நமது ஆசிரமத்தை புனிதப்படுத்துகிறேன் தாயே. அப்படியே செய்யடா என் அருமை மகனே, நான் ஆனந்தப்படுகிறேன். நமோ கிருஷ்ணா, நமோ நமஹ. யாரது? எல்லாம் நம் சகோதரர்கள் தான். மய்யன்னமந்தாம் பிரதிசஸ்ததஸ்ரஸ்வயாஜ்ஜக்ஷேண பிரதனாஜயேமா.
நீங்களே நான் மறைப்பது திரையெடுங்கள். பிரபு அப்படி சொல்லக்கூடாது, இவர்கள் ஏதாவது நினைத்துக் கொள்வார்கள். யார் எது நினைத்தால் எனக்கு என்ன? நான் கல்யாண மாப்பிள்ளை, பெண்ணை பார்க்க எனக்கு உரிமை உண்டு. தாத்தா, இந்த திரையெடுக்க சொல்லுங்கள். என்னப்பா என்ன? என்ன தம்பதிகளுக்கிடையே தடை உத்தரவு போட்டது போல திரை எடுக்க சொல்லுங்கள். செல்வகுமாரன் என்ன சொல்லுகிறான்? ஒன்றுமில்லை, எங்கள் பழக்க வழக்கத்தில் இவ்வளவு நேரம் திரையால் மறைப்பதில்லை. அதுவே தான். ஆனால் எங்கள் இல்லத்தில் எங்கள் ஆச்சாரத்தை கடைபிடிப்பதே நியாயம் என்று நினைக்கிறேன். கிருஷ்ணா, யார் இல்லமா இருந்தால் என்ன, அவர்கள் இஷ்டப்படியே நடக்கட்டுமே. அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். திரையை எடுங்கள். பலவேகர்ணா, நம் பெயரை நிலநாட்டி விட்டான் நம் குமாரன். நான் எப்போதோ சொன்னேன், நம் செல்வகுமாரன் தந்தையை மிஞ்சிய தனியன் என்று. கிருஷ்ணன் படும் அவஸ்தையை பார்த்தால் பரிதாபமா இருக்கிறது. இப்பொழுது என்ன நடந்து விட்டது? இன்னும் நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. நமது ஆச்சாரப்படி காரியங்கள் எல்லாம் கண்ணியமாக நடக்கட்டும். முதலில் மணமக்களின் பாத கிரகணமும் பிறகு பாணி கிரகணமும் நடக்க வேண்டும். ஓய் சாஸ்திரி, கிரகணம் என்னங்கண்ண? கிரகணம் பிரபு, நமது சம்பிரதாயப்படி மணமகளின் இடதுகால் பெருவிரலை தங்களது வலதுகால் பெருவிரலால் மிதிக்க வேண்டும். இவ்வளவுதானே? ஆமாம். அதற்கு நாம் தயார். குழந்தை இப்படி வெட்கப்படக்கூடாது. ம். பிறகு தாங்களும் மிதிக்க வேண்டும். ஆரியபுத்திரருக்கு கோபம் வந்து விட்டால் கோபமா? நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. தாராளமாக மிதிக்கலாம். ஓம் சகா சப்தபதாபத சகா ஜௌ சப்தபதாபபும் சக்ரம் கஞ்சபீஜம் சக்ரம் மேபதம் சகா சப்தபதாபத சகா ஜௌ சப்தபதாபபும் சிந்தே கமீஜம் சக்ரா இப்பொழுது மணமகள் தங்கள் காலை மிதிக்க வேண்டும். இவ்வளவுதானே? மிதிக்கட்டுமே, தாராளமாய் மிதிக்கட்டுமே. மிதித்து கொன்று விட்டாயே. அப்போது ஆரியபுத்திரர் மாத்திரம் மிதிக்கலாமா? சர்மா, சாஸ்திரி, இனி பாணிக்கிரகணம் தானே? ஆமா, ஆமா. கரத்தை கொடுக்க சொல்லுங்கள். உங்களுக்கு புரோகிதம் கூட பிரமாதமாக தெரியும் போலிருக்கிறதே. தெரியும் தெரியும். இப்பொழுது மணமகள் தங்கள் கரத்தை பிடிக்க வேண்டும். வேண்டாம் ஐயா, அப்படி சொல்லக்கூடாது. சும்மா கொடுங்க. தேவையில்லை. பிரபு, பிரபு, என்ன வேண்டும்? என்ன வேண்டும் பிரபு? அது அப்புறம் அச்சதை. அப்புறம் அது இப்போ வேண்டும். கங்கணம் கட்ட வேண்டும். கங்கணம். அது வேண்டாம் ஐயா. கிருஷ்ணா, என்ன இதெல்லாம்? இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான் அண்ணா. அப்பா லக்ஷ்மணகுமாரா, வத்சலா பயப்படுகிறாள். இந்த சடங்குகள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்துடன் நடக்கட்டும். விரண்டால் வீரபத்தினி ஆவது எப்படி? சர்மா, சாஸ்திரி, ஆகட்டும். பலே மாமா பலே, கிருஷ்ணனுக்கு நம் குமாரன் சொல்லம் பாறையை சரியான சூடு கொடுத்தான். சாஸ்திரி, இந்த அச்சதையை மணமகள் சிரசில் வைக்க வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியும். குரங்கு, கருங்குரங்கு, கருங்குரங்கு. என்னப்பா இது? தந்தையே, அது கல்யாண பெண் அல்ல, கருங்குரங்கு. தாத்தா, குரங்கு. லக்கணா, இது என்ன விளையாட்டு? இவ்வளவு அழகான பெண்ணை குரங்கு என்று சொல்லுகிறாயே, உன் சரசத்திற்கு இதுதானா சமயம்? சாஸ்திரி, அதை அடக்கிக் கொள்ளக்கூடாதா? ஆட்டம் ஆட்டம். மைத்துனரே,
இது ஜலதோஷ தும்மல். இதனால் ஒன்றும் சகுனத்தடை ஏற்படாது. நடக்கட்டும். ஆமாம், தண்ணீர் புதிதல்லவா, ஜலதோஷம் செய்திருக்கோம். பாவம். அம்மா, என்னம்மா எனக்கு இந்த உபத்திரவம்? என்னம்மா, நான் என்ன பாவம் செய்தேனோ? என்னங்க, நீங்க முதலில் மாப்பிளையை பார்க்கவே இல்லையா? என்ன துரியோதனா, சொல்லவே இல்லையே. உன் புத்திரனுக்கு ஏதாவது சித்த பிரமையா? மன்னிக்க வேண்டும். வீராதி வீரன் எங்கள் யுவராஜா இப்படி அஞ்சுகிறான் என்றால் எங்களுக்கே ஆச்சரியமாயிருக்கிறது. வரும் வழியில் விரோதிகள் யாராவது ஏவல் செய்திருப்பார்கள். அப்போது உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? விபூதி மந்திரித்து ரட்சை கட்டுங்கள். கவச்சம் இது கவச்சம் இது காத்திடும் கவச்சம். ரட்சை இது ரட்சை இது ரட்சிக்கும் ரட்சை. கவச்சம் இது காத்திடும் கவச்சம். ரட்சை இது ரட்சிக்கும் ரட்சை. தாத்தா, என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். புலி புலி. நீ வேண்டாம் என்றால் அபிமன்யுவிற்கு கொடுத்து விடுவார்கள். கொடுக்கட்டும். அபிமன்யுக்கா? முடியாது, அது முடியாது. வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். கஷ்டகாலம் கஷ்டகாலம். இளவரசர் மூர்ச்சியாகிவிட்டார். அப்ப உடனடி காரியம், உடனே மூர்ச்சி தெளிய வையுங்கள். பிரயோஜனம் இல்லை. பிடித்த ஏவல் விடும் வரை இளவரசன் மூர்ச்சையை தெளிய மாட்டான். பிறகு என்ன மாமா இதெல்லாம்? என்ன இருக்கிறது? கிருஷ்ணன் இந்த லக்னத்தை ஆமோதித்த போதே நான் சந்தேகப்பட்டேன். மணமகளை அன்று விடுதியில் சந்தித்த போதே ஒரு விதமாய் அனுமானப்பட்டேன். இப்போது இந்த மாயாஜாலம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் போய்விட்டது. பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன், பலதேவா, நீ இப்போது காண்பது உன் மகள் வச்சலாவல்ல, வல்லரக்கி. உன்னையும் என்னையும் இப்படி ஏமாற்றியது உன் சகோதரன் கிருஷ்ணனே. என்ன சொன்னீர்கள்? என் சகோதரனா? அண்ணா, தாங்கள் ஆத்திரப்பட வேண்டாம். அடுத்து கெடுத்தவரை அம்பலப்படுத்தவே இந்த பீடத்தை கொண்டு வந்திருக்கிறேன். மாயா சதுரங்க மகிமா, வஞ்சக எண்ணமும் மிஞ்சிய ஆசையும் இல்லாமலா இங்கு வந்தீர்கள்? வாருங்கள், இந்த பீடத்திலே நின்று பேசுங்கள், தெரிந்துவிடும். சரி, அங்கேயே நின்று பேசுகிறேன். என்ன தெரிகிறதோ பார்ப்போம். மாமா, பயப்படாதே துரியோதனா. நானே வலிய தெரிவித்தாருடைய என் நெஞ்சு நாடத்தை யாரா நிர்ணயிக்க முடியும்? ஆமா. யாரும் குறிக்கிட வேண்டாம். இந்த சூழ்ச்சி சுத்தமாக வெளியாக வேண்டும். சாத்தகி, எங்கே என் கலப்பாயிடம்? அமைதி பலதேவா, அமைதி. உருட்டும் சொக்கட்டான் மேல் ஆணையிட்டு உள்ளதே உள்ளபடி சொல்லுகிறேன். மாயா சூதாட்டத்தால் வஞ்சகம் செய்து பஞ்சவர் ராஜ்யத்தை கவர்ந்து விட்டோம். பாவம், தர்மத்திற்கு தலை குனிந்தவர்கள் வனவாசிகள் ஆகிவிட்டார்கள். இந்த பொறாமை உள்ளங்களை உணர்ந்த நீ எங்களுக்கு புத்தி புகட்ட முன் வந்தாய். ஆனால் நீ ஒரு பைத்தியக்கார யாதவன். குறையற்ற சன்மானத்திற்கும் முறையற்ற முகஸ்துதிக்கும் அறிவற்று மயங்கி விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படியே மயங்கியும் விட்டாய். எங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள உனக்கு தகுதி இல்லையே. ஆனாலும் எதற்காக நாங்களே உன்னை வலிய வரவேற்றோம் தெரியுமா? வனவாசம் முடிந்து திரும்பும் போது பாண்டவர்களுக்கு உன்னுடைய உதவியோ உன் சகோதரன் உதவியோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான். ஆனால் தர்மமே ஜெயமாகும் என்பது போல் எமக்கு தகுந்த தண்டனை கிடைத்தது. கிருஷ்ணா, இவ்வளவு வஞ்சகத்தோடு வந்தவர்களுக்கு இந்த தண்டனை போதாது. எங்கே என் கலப்பாயிடம்? எங்கே? அண்ணா, பெரிய மாமாவுக்கு நமோ நம. பெரியவர்கள், தங்களுக்கே இந்த சிரமம். இந்த துட்டர்களின் கொட்டத்தை அடக்க நான் இருக்கிறேன். நானா? காளை விரட்டு ஆட்டத்தின் போது கந்தவர்கள் உன்னை கட்டி போட்ட போது வந்து காப்பாற்றினானே, அந்த அர்ஜுன பர்குண பார்த்திப விஜயகாண்டீவரின் அண்ணன் பீமசேன மகாராஜாவின் குமாரன். நீயா?
கிடோத்கஜனா, கர்ணா, துச்சாசனா, இவனை பிடியுங்கள். துரோக உள்ளம் படைத்த துரியோதனா, துச்சாசனா, கர்ணா சரியான துரோகிகள் நீங்கள். உங்களுக்கு ஆயுதங்கள் கூட உதவி செய்ய மனமில்லாமல் உரையில் மறைந்து ஒடுங்கி கிடக்கின்றன. உங்களுக்கு புத்தி கற்பிக்கிறேன். தம்பு, ஜம்பு, இனி உங்கள் வேலையை காட்டுங்கள். மூட துரியோதனா, உன் பட்டாடையும் பரிவாரத்தையும் கண்டு கொட்டாவி விட்டுக் கொண்டிருந்தாயே, இப்பொழுது பார் யாருடைய ஐஸ்வர்யத்தை அடைந்திருக்கிறாய் என்று. சின்னமையா, தஞ்சம் அடைந்தவர்களை கொல்ல மாட்டேனடா பஞ்சைகளே. ரம்பு, ஜம்பு, இந்த கௌரவ பூச்சிகளை அழித்து பிடித்து அத்தினாபுரத்தில் வீசி எறியுங்கள். செல்வச்செருக்கினால் சிறுமதி படுத்த தீயர்களே, தானென்ற அகம்பாவத்தினால் தலைக்கால் தெரியாமல் துள்ளாட்டம் போடும் துரோகிகளே, வஞ்சகமே உருவாய் வந்த நஞ்சர்வங்களே, மதம் கொண்ட யானையின் மத்தகத்தை பிளந்து ரத்தத்தை குடிக்கும் சிங்கத்தின் முன்னே சென்னாய் கூட்டங்கள் என்ன செய்ய முடியும்? கேளுங்கள், நீங்கள் மண்ணோடு மண்ணாக மறையும் நாள் நெருங்கிவிட்டது. எச்சரிக்கின்றேன், இனி பஞ்சவரையோ அவர்கள் பந்துக்களையோ அவர்கள் பரம்பரைகளையோ சதி செய்ய மனதால் நினைத்தாலும் சரி, நிந்தித்தாலும் சரி, அல்லது சிந்தித்தாலும் சரி, உங்களை அப்பொழுதே எதிர்த்து வளைத்து சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்வேன். ஜாக்கிரதை, செல்லுங்கள். நமோ நமஹ. பெரிய மாமா, என்னை மன்னிக்க வேண்டும். சிரஞ்சீவியாக இருப்பா. கிருஷ்ணா, பீமகுமாரன் இவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. அது இருக்கட்டும், நம் வத்சலா எங்கே? ஆமாம் கிருஷ்ணா, குழந்தை எங்கே? மருமகனே, நமோ நமஹ. பெரிய மாமிக்கு எனது வணக்கம். இதே லக்னத்தில் வத்சலாவிற்கும் அபிமன்யுவிற்கும் எனது ஆசிரமத்தில் முறைப்படி திருமணம் முடிந்துவிட்டது. தாங்கள் வந்து ஆசீர்வதித்து எனது ஆசிரமத்தை புனிதமாக்க வேண்டும். இன்னும் என்ன பார்க்கிறீர்கள்? புறப்படுங்கள். அண்ணா, புறப்படுங்கள். சரி. மதனி இடும்பி, முடிவில் என் மகளுடைய முகூர்த்தம் உன் ஆசிரமத்திலேயே முடிந்து விட்டது. எங்க நடந்தாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது மதனி. என் வார்த்தை எனக்கே திருப்பி விட்டாய். சுபத்ரா, என் கண்மணியை உள்ளன்போடு உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இந்த உள்ளந்தெல்லாம் சரிதான், ஆனால் இந்த சுபகாரியத்தை என் அருமை மகன் தான் முடித்து வைத்தான். அதுவே எனக்கு சந்தோஷம். இல்லை தாயே, இல்லை. எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை. நமோ கிருஷ்ண, நமோ கிருஷ்ண. ஜெய் சச்ச சங்கல்ப ஜெய் சேஷதல்பா, ஜெய் துஷ்ட சம்ஹார ஜெய் தீன கல்பா, ஜெய் பக்த பரிபால ஜெய் ஜகஜ்ஜாலா.
லீலை மகிமையை உலகினில் யாரும் ஒரு முறை உணர்ந்தாலும் நினைந்தாலும் போதும். ஜகமீது சுபமான சம்பத்தை அடைந்து சுகமாக நீடூழி வாழ்ந்திடுவாரே.